தனுசு ராசி பூராட நட்சத்திரம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்காரன். கலைநயம் மிக்கக்கூடியவங்க. சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகம். தாய் தகப்பனுடைய அனுகிரகத்துல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜாதகம் கூட. சொந்த தொழில் தான் உங்களுக்கு ஆகும். கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய ஜாதகம் நீங்க தான். சுக்கிரன் உச்சத்துல இருக்கும் போதே இல்லற வாழ்க்கையோட வாழ்ந்து அறிவான, அழகான, அன்பான, பண்பான, படிச்ச ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆவாதுன்னு சொல்லலாம். தகப்பனும் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடிய தருணங்களும் நடக்கும். ஒரு கண்டம் நிறைய இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா உடம்ப நல்லா வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். ஜிம்பால், ஸ்போர்ட்ஸ், ஒரு பிடி மாஸ்டர், இப்படி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புல உங்க உடம்ப நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். இப்படி மனைவி மக்களுடைய தன்மைக்காகவே வாழக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா குடும்பத்துக்குனே ஓடும். தனுசு ராசிக்கு ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தா உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணம், எதிர்மறையான ஒரு தேவையில்லாத ஒரு பெண் மோகங்கள் ஏற்படும். வெளிநாடு வெளிதேசத்துக்கு போகணும்னு ஆசைகள்லாம் இருக்கும். இருந்திருந்தா கூட தனுசு ராசிக்கும் உங்க மனைவிக்கும் கொஞ்சம் ஆகாம ஒரு பிரச்சனைகள் வந்துருக்கு. இந்த மோகத்திலிருந்து விடுபடுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே காலதாமதமான திருமணம் நடக்கணும். திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் திருமணம் நடந்தவன தான் நீங்க யாருன்னே பிரதிபலிப்பீங்க. ஒரு 40 வயசுல இருந்து 55 வயசு வரைக்கும் குடல் சம்பந்தப்பட்ட உள் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க சொந்த பந்தம், உங்களுடைய சர்க்கிளே உங்க வாழ்க்கையை பார்த்து சீரழிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் சூனியமும் பண்ணுவாங்க. தெய்வ நம்பிக்கை நிறைய வச்சுக்கோங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. கடவுள் நிறைய கொடுத்தா இயன்ற வரைக்கும் தானங்கள் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தா உங்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது. சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி, KGF கேம் சேஞ்சர் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவுனா, ஆண்களுடைய வாழ்க்கை ரகசியம். நரை 35, திரை 45, மூப்பு 55, ஒரு 60 வயசு வரைக்கும் எந்தெந்த வயசுல அவங்க வாழ்க்கை இடையூறுகளை அடையும், யோகங்கள் வரும். ராஜ யோகங்கள் எப்ப? மண்ணுனால, பெண்ணுனால, பொண்ணுனால. எந்த வயசுல அவங்களுக்கு விரயங்கள் ஆகும்? எந்த வயசுல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தருணங்கள் உண்டு? மாற்றங்கள் எந்த வயசுல நடக்கும்? குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை இருந்து விலகி இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு எந்த வயசு? ஒரு ஜாதகர் உச்ச நிலையில அடையக்கூடிய ஒரு தருணத்துல எல்லா சுகபோக வாழ்க்கையும் வாழக்கூடிய வயசு எப்ப? எந்த வயசுல உங்களுக்கு நோய் வரும்? எந்த வயசுல பணங்கள் விரயமாயி கடனாளியா ஆகக்கூடிய தருணம் எப்ப? அப்படின்னு சொல்லக்கூடிய பதிவு ஆண்களுக்கு மட்டும். உங்க வாழ்க்கையுடைய சூட்சமங்கள், இந்த தன்மையை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய லாப நஷ்டங்களை முறையான அமைப்புல பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பிறப்பின் ரகசியத்தை நீங்க அறிஞ்சுக்கலாம். சொல்ல போனா ஆண்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் தனுசு ராசி. ஒரு ஆண் ராசின்னு கூட சொல்லலாம். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் சொல்லலாம். சின்ன வயசுலயே குரு பகவான் கெட்டு போகக்கூடிய ஒரு தருணமான ஜாதகம். தனுசு ராசிலையும் 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கு. தனுசு ராசி 3 நட்சத்திரம், தனுசு ராசி பூராட நட்சத்திரம், தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்காரங்க. கலைநயம் மிக்கக்கூடியவங்க. சிறு வயசுல கஷ்டப்பட்ட ஜாதகம். தாய் தகப்பனுடைய அனுகிரகத்துல சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு ஜாதகமும் கூட. சொந்த தொழில் தான் உங்களுக்கு ஆகும். கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்களுடைய ஜாதகம் நீங்க தான். ஒரு 25, 27க்குள்ள நீங்க கல்யாணம் பண்ணணும். சுக்கிரன் உச்சத்துல இருக்கும் போதே இல்லற வாழ்க்கையோட வாழ்ந்துடும். அறிவான, அழகான, அன்பான, பண்பான, படிச்ச ஒரு மனைவி கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கு. ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ள தகப்பனுக்கும்
உங்களுக்கும் ஆவாதுன்னு சொல்லலாம், தகப்பனுங்க கூட இருக்க மாட்டாருன்னு சொல்லக்கூடிய தருணங்களும் நடக்கும். ஒரு கண்டம். அதோட தாயோடைய மனநிலையில, தாயோடைய கண்காணிப்புல தான் வாழ்ந்துகிட்டு வருவீங்க. தனுசு ராசிக்காரருடைய மனைவிக்கும் உங்க தாய்க்குமே ஆவாது. 7ஆம் பொருத்தமா இருக்கும். இப்படிலாம் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வருவீங்க. அரசியல் பிரவேசமா ஆகணும்னு அப்படின்னு ஆசைகளோட ஒரு அமைப்புல போய்கிட்டு இருப்பீங்க. நிறைய இந்த தனுசு ராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா உடம்ப நல்லா வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். ஜிம் பாடி, ஸ்போர்ட்ஸ், ஒரு பிடி மாஸ்டர், இப்படி ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புல உங்க உடம்ப நீங்க கட்டுக்கோப்பா வச்சுக்குவீங்க. இப்படி மனைவி மக்களுடைய தன்மைக்காகவே வாழக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தா குடும்பத்துக்குனே ஓடுவீங்க. தனுசு ராசிக்கு ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தா உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய எண்ணம், எதிர்மறையான ஒரு தேவையில்லாத ஒரு பெண் மோகங்கள் ஏற்படும். வெளிநாடு வெளிதேசத்துக்கு போகணும்னு ஆசைகள்லாம் இருக்கும். இருந்திருந்தா கூட தனுசு ராசிக்கும் உங்க மனைவிக்கும் கொஞ்சம் ஆகாம ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு போகும். இந்த மோகத்திலிருந்து விடுபடுங்க. மனைவி மக்களை நேசிச்சு வாழுங்க. இமாலய சாதனை அடைவீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே காலதாமதமான திருமணம் நடக்கணும். திருமணம் நடக்கக்கூடிய தருணத்தில் திருமணம் நடந்தவன தான் நீங்க யாருன்னே பிரதிபலிப்பீங்க. ஒரு 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் குடல் சம்பந்தப்பட்ட உள் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு உங்க சொந்த பந்தம், உங்களுடைய சர்க்கிளே உங்க வாழ்க்கையை பார்த்து சீரழிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் சூனியமும் பண்ணுவாங்க. தெய்வ நம்பிக்கை நிறைய வச்சுக்கோங்க. தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. கடவுள் நிறைய கொடுத்தா இயன்ற வரைக்கும் தானங்கள் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்தா உங்களுக்கு தலைமுடி மட்டும்தான் கொட்டும். அந்த மாதிரியான ஒரு தருணமும் இருக்குது. தனுசு ராசிக்காரர்களுக்கும் உங்க தம்பிக்கும் ஆவாது. அண்ணனுக்கு ஆகும். தம்பி உங்களுக்கு எதிரியாத்தான் இருப்பான். தம்பிக்கு துர்மரணம் ஏற்படக்கூடிய தருணங்களும் வரும். அண்ணன் தம்பி சொத்துல ஒரு பிரச்சனையும் வரும். கவனமா நீங்க இருக்கணும். உங்க வாழ்க்கை உங்க கையில. உங்களுடைய சர்க்கிள், உங்களுடைய சொந்த பந்தத்து மேல ஒரு கவனம் செலுத்தி அக்கறை செலுத்தி வாழுங்க. ஆடம்பர செலவுல போனீங்கன்னா உங்களுக்கு இழப்புகள் தான். ஆடம்பரத்தை குறைச்சிட்டு இல்லறத்தோட இன்பமா வாழக்கூடிய தருணத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு வேணும். தனுசு ராசிக்காரங்களையும் ஒரு நல்ல கன்சர்ன்ல, நல்ல அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலையும் அதிகாரமான ஒரு வேலையிலுமே இருக்கிறாங்க. இருந்திருந்தாலும் ஒரு 35 ஒரு 45 அந்த 10 வருஷ வாழ்க்கை கடினமா இருக்கும். இடையூறுகளை தான் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய தருணங்கள்லாம் வரும். தனுசு ராசிக்கு சொத்து பத்துக்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எம்பெருமான் குரு பகவான் ஒரு 50 வயசுக்கு மேல உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ரிட்டையர்மெண்ட், ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் அமைப்பு இருக்கு. தனுசு ராசிக்காரங்க கலைத்துறைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பணத்தை. அப்படி ஆசைகள் வரும். படம் எடுக்கணும்னு ஆசை வரும். ஒரு புது முயற்சிகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆசைகள்லாம் வரும். உங்க மனைவி மக்கள்கிட்ட கேட்டு வியாபாரத்தை பண்ணுங்க. லாஸ் ஆயிடக்கூடாது. எதையுமே தன்னுடைய குடும்பத்தாருடைய ஒட்டுணர்ந்து போனீங்கன்னா ஒரு குறையும் கிடையாது. பந்த பாசத்து மேல பாசக்காரு, உங்க சொந்தம் பந்தத்து மேல பாசக்காரு, அதுலலாம் ஒரு குறை கிடையாது. இருந்திருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க குருவுடைய சாரத்துல உடைய நீங்க மோகமான ஒரு அமைப்புல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, பெண் மோகத்துல போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, மண்ணு மோகம் ஒன்றும் பண்ணாது, நகை மோகம் ஒன்றும் பண்ணாது. பெண் மோகத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா குடும்பம் சீரழிஞ்சிருக்கக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தி விட்டுரும். அதனால் ஆசைகளை திறந்து, ஆசைகளை அறுத்துட்டு தான் குடும்பத்தோட, பந்த பாசத்தோட, சொந்த பந்தத்தோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழுங்க. தனுசு ராசிக்காரங்க உங்கள் கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க. செம்மையாக வாழுவீங்க. எந்த குறையும் வரக்கூடாது. தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க ஒரு சக்தி, நோய் வந்தாலும் திருப்பி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மை, அந்த மாத்திரையுடைய அமைப்புகள் வர்றதுக்கு, சத்ரு, நோய், வறுமை, கடன்
காலதாமதமான திருமணங்கள், காலதாமதமான குழந்தைகள், இப்படி வாழ்க்கையில சின்ன பின்னமாய் இன்னலும் இடைஞ்சூரலையும் அடைஞ்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கும், அரசியல்ல உச்சகட்ட நிலைமையில பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைகள் இருக்கிறவங்களும், மண்ணு பொண்ணு மாலை மாளிகை கட்டி வாழ்க்கைய தெளிவா வாழணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க 11 வாரம் இல்லைன்னா சஷ்டி திதி அன்னைக்கு, வளர்பிற சஷ்டி திதி அன்னைக்கு ஒரே ஒரு சேவல் வாங்கி ஒரு மாசம் அடுத்த சஷ்டி திதிக்கு முன்ன நாள் வரைக்கும் உங்க வீட்டில் கெட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்த்து வந்து, தாம்பரத்துக்கு அருகில் ஒரு 20 கிலோமீட்டர்ல வல்லக்கோட்டைன்னு ஒரு முருகன் கோவில் இருக்கு. அந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் உள்ள அர்ச்சகர் கிட்டையாது, அந்த கோயில் அதிகாரிகள் கிட்டையாது, இந்த கோயிலில் இந்த சேவலை நான் நியமிச்சு விடுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை பண்ணீங்கன்னா அவங்க நோய் போச்சு, உங்க எதிரிகள் செஞ்ச சூழ்ச்சி போச்சு, உங்களுக்கு சூனியம் பண்ணவனுக்கு ரிவேஸ் ஆயிடும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாம ஒற்றுமை தன்மையோட வாழக்கூடிய தருணம், மண்ணு மாலை மாளிகை பொண்ணோட சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் இந்த எளிய பரிகாரத்துல இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு அலங்காரத்தை நல்லா பாருங்க, அபிஷேகத்தை பாருங்க, அவர் தோற்றத்தை ரசிச்சு இந்த கோழியை தானம் கொடுத்தாலோ இல்ல 11 வாரம் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ வல்லக்கோட்டை முருகன் கோயிலுக்கு போனாலோ உங்க தலையெழுத்தே மாறலன்னா என்ன கேளுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில், இழந்த செல்வங்களை மீட்டு கொடுக்கக்கூடிய தருணம் உடையவர் வல்லக்கோட்டை முருகன் கோவில். ஒரு 11 வாரம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில உங்க வரலாறே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாற்றம் கிடைக்கும். நினைச்ச பிடிச்ச கல்யாணங்கள் நடக்கிறதுக்கும் எல்லா சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு வல்லக்கோட்டை முருகன் கோவில், அருணகிரிநாதர் பாடல் பெற்ற திருஸ்தலம். முருகனுக்கு 1500 முருகன் கோவில் இருக்கு, அதுல இது ஒரு சின்ன ஒரு கோவில், ஐதீகமான ஒரு கோவில். டைம் கிடைச்சா 11 வாரம் போயிட்டு வாங்க. வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நீங்க என்ன பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு டைப் பண்ணா என்னுடைய சொந்த வீட்டு அட்ரஸ் லொகேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப்ல நான் இந்த ஊரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, கட்டாயமா நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம், ஒரு ஜாதகம் பார்க்க 500 ரூபாய் தான். ஃபோன் பண்ணிட்டு தயவு செய்து வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம.